வணக்கம், நான் உங்கள் ராமன். விவசாயத்தை தொலைத்தான் அவன் அளவில்லை. பண்பாட்டு நாகரிகத்தை தொலைத்தான் அவன் அளவில்லை. குடிக்கும் குடிநீரையும் சுத்தமான காற்றையும் தொலைத்தான் அவன் அளவில்லை. பல வகையான ஏரிகளையும் குட்டைகளையும் குளங்களையும் ஆறுகளையும் தொலைத்தான் அவன் அளவில்லை. மூலிகை தாவரங்களை தொலைத்தான் அவன் அளவில்லை. மருத்துவ குறிப்புகளை தொலைத்தான் அவன் அளவில்லை. வாழ்வியல் நெறிமுறைகளை தொலைத்தான் அவன் அளவில்லை. தெய்வத்தின் மீதுள்ள பக்தியை தொலைத்தான் அவன் அளவில்லை. இனத்தின் கலாச்சாரத்தை தொலைத்தான் அவன் அளவில்லை. இத்தனையும் காக்க போராடிய ஒரு இனத்தின் தலைவனையே தொலைத்தான் அவன் அளவில்லை. இத்தனையும் தொலைத்தபோது அழாத அவன் இதயத்தை தொலைத்து விட்டேன் என்று அழுகிறானே. அதாவது நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, மனுஷன் வாழ்வதற்கேற்ப குடிநீர், சுத்தமான காற்று, அவனை காக்கிற மூலிகை தாவரங்கள், காடுகள், அவனை சுற்றி உள்ள இந்த பிரபஞ்சத்தையே தொலைச்சிட்டான். இப்போ இது எல்லாமே தொலைச்சிட்டு அழாத அவன் ஒரு பொண்ணையோ இல்லை ஒரு பொண்ணு ஒரு ஆணையோ தொலைச்சிட்டேன்னு சொல்லி அழுறதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் வாழ்வதற்கேற்ப சூழ்நிலை இந்த பிரபஞ்சத்தில் இல்லை. ஏன்னா நீ சுவாசிக்கிற காற்று தொலைச்சிட்டிங்க, குடிநீரை தொலைச்சிட்டிங்க. உங்களை சுற்றி உங்களை காக்கிறதுக்கு, நீங்கள் வாழ்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே நீங்கள் தொலைச்சிட்டிங்க. இப்போ இதயத்தை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுறதுக்கான சூழ்நிலை இல்லைன்னு நான் சொல்கிறேன். எப்பேற்பட்ட ஆளும் காதலில் தோல்வி அடைஞ்சால் அழுவாங்க தான். அது இயல்பு. ஆனால் இதுக்கெல்லாமே துவண்டு போய் உக்கார நீங்கள் இத்தனையும் தொலைச்சிட்டிங்க. புரியுதுங்களா? நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே தொலைச்சிட்டுங்க. இப்போ வாழ்க்கையை தொலைச்சிட்டேன் அப்படின்னு அழுறதால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவால் என்ன உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையுமே நம்மளை அறியாமையே தொலைச்சிட்ருக்கோம். கடைசி காலகட்டத்தில் நம்ம வாழ்கிறதுக்கான சூழ்நிலையே இங்கே இருக்காதுன்னு சொல்கிறேன். அதை அறிஞ்சு நீங்கள் மரத்தை நடுங்க. உங்களை சுற்றி உள்ள என்னெல்லாம் தவறு நடக்குதோ அது நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க. சரிங்களா? கண்டிப்பாக இந்த உலகம் நம்ம வாழ்வதற்கேற்ப நம்மளால் மாற்றிக்க முடியும்.